மகாபெரிவா திருவடியில் சரணம். என்னோடய சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோடய சேனலில் பொது பரிகாரங்கள், சக்தி இந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் தீரணும், நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் நம்மகிட்ட நிலையாக நிலைச்சி இருக்கணும். அப்படிங்கும்பொழுது நமக்கு மகாலட்சுமி தாயாருடைய அனுக்கிரகம் வேணும். அப்படி மகாலட்சுமி தாயாருடைய அனுக்கிரகம் பூரணமாக கிடைக்கணும். அப்படிங்கும்போது அவங்க வாசம் செய்யக்கூடிய முக்கியமான பொருட்களை நிலைவாசல் படியில் நீங்கள் கட்டி தொங்க வைக்கணும். அந்த பொருட்கள் என்னென்னு பார்க்கலாங்க. நீங்கள் எப்படியாப்பட்ட வறுமையான நிலைமையில் இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வாரம் வாரம் செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் வாரம் வாரம் என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க மாதத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க. வெள்ளிக்கிழமையில் செய்யுங்க, சுக்கிர ஓரையில் செய்யுங்க. அது என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா, மருதாணி இலைகள். அதை வாங்கிட்டு ஒரு கட்டு 10 ரூபா தாங்க சொல்லுவாங்க. அதை வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு மனசார வேண்டிக்கோங்க. எங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள், கஷ்டங்கள், வறுமை அத்தனையும் தீரணும், நீங்கள் எங்கள் வீட்டில் நிலைச்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு அந்த மருதாணி கொத்தை உங்கள் வீட்டு நிலைவாசல் படியில் கட்டி தொங்க விடுங்க. நீங்கள் வீட்டில் சாம்பிராணி தீபம்லாம் காட்டும் பொழுது நிலைவாசல் படிக்கும் நிறைவாக காட்டுங்க. இப்படி நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க. வியாழக்கிழமையில் ஒரு மாதம் முடிஞ்சிருச்சுன்னா வியாழக்கிழமையில் எடுத்து கால்படாத இடத்துல மரத்தடிக்கு கீழே போட்டுடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வெள்ளிக்கிழமை இதே போலவே கட்டுங்க. இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்களேன். நீங்கள் இதை செய்ய ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கே தெரியும், இதனுடைய பலன் சொல்லும் பொழுதே உங்களுக்கு தெரியுங்க. மருதாணி இலைகளை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. செஞ்சு தான் பாருங்கள். நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.